ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன டிப்ஸ், ஸ்மால் டிப்ஸ் தான், ஆனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம கேபேஜ் வாங்குவோம், முட்டைக்கோஸ் வாங்குவோம். முட்டைக்கோஸில் நம்ம நிறையா டிஷ்ஷஸ் நம்ம செய்வோம். அது மாதிரி செய்யும்போது ஃபஸ்ட்டு கேபேஜை முட்டைக்கோஸை வாங்கிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்குவோம். பொடி பொடியாக நறுக்கி உடனே சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இந்த முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க இந்த முட்டைக்கோஸை சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டைக்கோஸில் நீங்கள் டிஷ்ஷஸ் செய்யும்போது முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க. பொடி பொடியாக நறுக்கிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எந்த டிஷ்ஷஸ் செய்தாலும் அந்த ஸ்மெல் அடிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த டிஷ்ஷஸ் செய்தாலும் சரி, முதல்ல இந்த கேபேஜை முட்டைக்கோஸை நீங்கள் வானலியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெறும் முட்டைக்கோஸ் செய்யலாம், இல்லை முட்டைக்கோஸோடு நீங்கள் நிறைய காய்கறிகள் போட்டு செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது முதல்ல முட்டைக்கோஸை நீங்கள் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கலாம். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கும்போது முட்டைக்கோஸ் கலர் மாறாது, முட்டைக்கோஸோட நிறம் மாறாது, வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே இருக்கும். நீங்கள் முட்டைக்கோஸோட மற்ற காய்கறிகள் போட்டு நீங்கள் செய்யலாம், பருப்பு போட்டு செய்யலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும்போது முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட விரும்பி இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.